கழகத்தினுடைய காவல் தெய்வங்கள் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், நம்முடைய இதயம் புரட்சித் தலைவி அம்மா, இருவரும் காவல் தெய்வங்கள் அவர்களுடைய நல்லாசியுடனும் என்னை இந்த உலகுக்கு ஈன்றெடுத்த தாய் தந்தையர் அவர்களுடைய நல்லாசியுடனும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் அதே போன்று 25 ஆண்டுகள் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய போதெல்லாம் வெற்றியை எனக்கு அளித்த நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எப்போதும் என்னை மறவாமல் இருக்கின்ற ராயபுரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் பொதுமக்களுடைய நல்வாழ்த்துக்களுடனும் அதே போன்று கழக தோழர்கள் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடனும் அதே போன்று தோழமை கட்சிகள் அவருடைய நல்வாழ்த்துக்களுடனும் மற்றும் எனது எப்போதுமே என்னோடு இருக்கின்ற பாசத்திற்குரிய ஊடகத்துறை நண்பர்கள் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடனும் இன்றைய தினம் வேட்புமனு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மறைந்த தலைவருடைய ஆசையோடும் மற்றும் நல்வாழ்த்துக்களோடும் இன்றைக்கு தாக்கல் செய்து இருக்கின்றேன். எனவே இது எனக்கு புதிய தேர்தல் அல்ல. 1991ஆம் ஆண்டிலிருந்து இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை முதலாக தொகுதிக்கு அடையாளம் காட்டியவர். அவரோடு கடந்த தேர்தல்களிலே ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று 25 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சர் பொறுப்பு என்று சொன்னால் பல்வேறு துறைகள் ஃபாரஸ்ட், ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டெய்ரி டெவலப்மெண்ட், பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர், எக்ஸர்விஸ்மென் வெல்ஃபேர், ரீஹபிலிட்டேஷன், ரிப்பார்ட்டியேட், அதன் பிறகு லா, ஐடி, இபி, அதன் பிறகு ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் கட்சியிலும் சரி பல்வேறு பொறுப்புகள் அளித்து அழகு பார்த்தார்கள். 3 முறை மாவட்ட செயலாளர், அதே போன்று தலைமை செயலாளர், அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற செயலாளர், கழக மீனவர் பிரிவு செயலாளர். அது மட்டுமில்லாமல் பல்வேறு பொறுப்புகள் கூட கட்சியிலும் சரி ஆட்சியிலும் கொடுத்து அழகு பார்த்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எனவே பாராளுமன்ற தேர்தலிலே 98இல் நம்முடைய மத்திய சென்னை பகுதியிலும் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்துள்ளார்கள். எனவே இது 8வது முறை நான் மனு தாக்கல் ராயபுரத்துக்காக மட்டுமே செய்திருக்கின்றேன். ஒரு வரலாறு எனக்கு உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். தமிழ்நாட்டிலே ஒரு சிலர் தான் தொகுதி மாறாமல் ஒரே தொகுதியிலே இருப்பார்கள். அந்த வரிசையிலே நான் வந்தது வாழ்நாளிலே ஒரு பெருமைமிக்க ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நான் கருதுகின்றேன். அந்த வரலாற்றை உருவாக்கி தந்தவர் அம்மா அவர்கள். அதே போன்று சென்னையில் எடுத்துக்கொண்டால் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கூட தொகுதி மாறியவர். சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, துறைமுகம், அண்ணா நகர், சைதாப்பேட்டை. அதே போன்று அவருடைய அருமை மைந்தன் திரு மு.க. ஸ்டாலின் 1000 விளக்கு, கொளத்தூர். ஆனால் மண்ணின் மைந்தனாக இருக்கின்ற ஜெயக்குமாரை பொறுத்தவரை என்றைக்குமே தொகுதி மாறியது கிடையாது. ஒரே தொகுதி, நேற்று, இன்று, நாளையும் சரி அது ராயபுரம் தான். எனவே நம்முடைய ராயபுரம் தொகுதி மக்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் சொல்லனாத துயரத்திற்கு ஆளாகியிருக்கின்றார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த கடமை என்ன? மக்கள் அவர்களுக்கு இயற்கை இடர்பாடுகள், அதாவது மழைக்காலமும் சரி புயல் காலமும் சரி மக்கள் பாதிப்பு அடையும் போது அந்த பாதிப்பை நேரடியாக கேட்டு அவர்களுக்கு எல்லாவித நிவாரண உதவியும் செய்வது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமையாக இருக்க வேண்டும். அது கொரோனா காலத்திலே குறிப்பாக நான் ராயபுரம் தொகுதிக்கு செய்ததை நிச்சயமாக ராயபுரம் தொகுதி மக்கள் என்றைக்குமே மறக்கவில்லை. அது மட்டுமல்லாமல்
ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு தண்ணீர் தேங்காத வண்ணம் ராயபுரம் தொகுதியை உருவாக்கி காட்டினோம். குடிசைகளே இல்லாத பகுதியாக உருவாக்கி காட்டினோம். அதே போன்று சாலைகள், மின்சார வசதி, தெருவிளக்கு வசதி, கழிவுநீர் செல்லக்கூடிய வசதிகள் செய்து கொடுத்தோம். பம்பிங் ஸ்டேஷன் அதை தடவை போட்டோம். அதை இந்த 5 வருஷம் மெயின்டைன் பண்ணியிருந்தாலே ஒரு சாதாரண மழைக்கு கூட தண்ணி நிற்காது. ஆனால் சாதாரண மழைக்கு கூட இந்த 5 ஆண்டு காலத்திலே மக்கள் பெருமளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். இப்பொழுது மக்கள் எப்படி ஒரு நிழலினுடைய அருமை வெயிலில் தான் தெரியும். அந்த வித்தியாசத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய இந்த வித்தியாசம் என்பது 5 ஆண்டு காலத்திலே அவரோடு இருந்து நல்லது கெட்டது சுகம் துக்கம் அத்தனையும் கலந்து கொண்டதிலே இன்றைக்கு அவர் எண்ணி பார்க்கின்றார்கள். எனவேதான் உறுதியாக நான் சொல்லுகின்றேன், மகத்தான வெற்றியை நம்முடைய ராயபுரம் தொகுதி மக்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு மிக மிக அளவுக்கு ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தான் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருந்தது. குறிப்பாக நீங்கள் எம்சி ரோடு போய் பாருங்கள். நீங்கள் அதை ஸ்மார்ட் சிட்டி ஆக்குறேன்னு சொல்லிட்டு 18 மாதத்தில் முடிக்க வேண்டிய அந்த ப்ராஜெக்ட் குண்டும் குழியுமாக மக்கள் அதை செல்ல முடியாது. அதாவது சென்னையில் இருக்கின்ற பல்வேறு தரப்பினர்கள் எல்லாம் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் நல்ல தரமான துணிகள், அதே போன்ற நல்ல ஒரு உடுக்கக்கூடிய அளவிற்கு விதவிதமான ஆடைகள் அளிக்கின்ற ஒரு இடமாக எம்சி ரோடு இருந்தது. மணிகர் சௌத்ரி அந்த ரோடு மணிகர் சத்திரன்வாங்க எம்சி ரோடு அந்த சாலை இருந்தது. ஆனால் நீங்கள் போய் பார்க்கணும், அங்கே போய் வியாபாரிகளை பேட்டிடுங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் போனோன்னே, சார் நீங்கள் 25 வருஷம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வியாபாரம் கொடி கட்டி பறந்தது. ஆனால் இன்றைக்கி வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கஸ்டமரும் யாருமே வர்றதில்லை. அப்படி இன்னைக்கு இருக்கிற நிலைமை தான் இன்னைக்கு எம்சி ரோடு. காமராஜ் பூங்கா அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு லென்த்தி பார்க், அந்த லென்த்தி பார்க் நீளமான பூங்கா காமராஜ் பூங்கா. அந்த காமராஜ் பூங்காவை ஒரு பக்கம் ஆக்கிரமிச்சு அதில் ஏசி பஸ் ஸ்டாண்டா, ஏசி பஸ் ஸ்டாண்டு அங்கே தேவையா? நான் கேட்குறேன். ஐட்ரீம் தேட்டர் இருக்கிறதுனால அவருக்காக வசதி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அந்த ஏசி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் ஒரு நார்த் இந்தியன் ஒரு பெரிய குடோன் வச்சுருக்காரு. அவர்கிட்ட பணம் வேற பேசப்பட்டது, அவர் பணம் கொடுக்கல. அதான் பணம் கொடுக்கலையா, உன் வழியை நான் அடைச்சிடன்னு சொல்லி ஏசி பஸ் ஸ்டாண்டை போட்டு இன்னைக்கு ஏசி பஸ் ஸ்டாண்டு தொகுதி ஃபுல்லாக வைக்க வேண்டியதானே? ஏன் ஐட்ரீம் தேட்டர் பக்கத்தில் வச்சிங்க? அதனால் அந்த ஐட்ரீம் பொறுத்தவரையில் அவர் ட்ரீம்லேயே போயிட்டார். அவர் இப்போ புதுசாக ஒரு இம்போர்ட்டட் இறக்கியிருக்காங்க. எங்கே இறக்கியிருக்காங்க? ராயப்பேட்டையிலேருந்து இறக்கியிருக்காங்க. அதே போன்று டிவிகேலையும் பார்த்தீங்கன்னா பனையூர்லேருந்து இறக்கியிருக்காங்க. அதாவது வெளியிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் தான் இன்றைக்கி ராயப்பேட்டையில் இருக்காங்க. ஆனால் மண்ணின் மைந்தர் என்ற அடிப்படையில் தொகுதியில் உள்ள 510 தெருக்களையும் முழுமையாக ஒவ்வொரு வீட்டை பற்றி தெரிந்தவன். அந்த அடிப்படையில் மக்களுக்கு நல்லா தெரியாது. அதனால் கண்டிப்பாக ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய ராயபுரம் பகுதி மக்கள் அளிக்க இருக்கின்றார்கள். தோழமை கட்சி எல்லா கட்சியும் முழு ஒத்துழைப்பு கொடுக்குற நிலையில் கண்டிப்பாக மகத்தான வெற்றி நாங்கள் பெறுவோம். எம்சி ரோட பற்றி பேசுனீங்க, அதான் சொல்கிறேன்னே. அதாவது பார்த்தா லேபிள் தான் மாற்றிருக்காங்க. ஆனால் ஒன்று தானே, எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்னா மட்டைகள் மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அது மக்கள் உணர்ந்துருக்காங்க. அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு அது உணர்ந்ததுனால கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் எங்களுக்கு. அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அந்த வாக்குகளை பொறுத்தவரையில் சிறுபான்மையின மக்கள் அவர் உணர்ந்திருக்காங்க. ஜெயக்குமார் எம்எல்ஏ இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைச்சது. எங்கள் வீட்டு சகோதரனாக, எங்கள் வீட்டு பிள்ளையாக அவர் இருந்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சார். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை அந்த 5 வருஷத்தில் இல்லை. அதை வித்தியாசத்தை பார்க்குறாங்க. கண்டிப்பாக சிறுபான்மை மக்கள் சரி, அது இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ராயபுரத்தில் வாக்களிப்பாங்க. ஓகேப்பா, தேங்க்யூ வெரி மச்.